கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லேயே ரொம்ப முக்கியமான பேட்டர்ன் டோஜி பேட்டர்ன். ஏன்னா, இந்த புல்லிஷ், பேரிஷ், என்கல்ஃபிங் இந்த மாதிரி என்னதான் சொன்னாலுமே, அது எல்லாமே ஒரு ஒரு ட்ரெண்ட் பாசிபிள் ஆக போகுது. ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்றத காமிக்கும். பட் இந்த டோஜி பேட்டர்ன்றது என்னன்னா, மார்க்கெட்டில் பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. ஸோ பையர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, மார்க்கெட் மேலே தான் போகுதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. செல்லர்ஸு மார்க்கெட் கீழே தான் போக போகுதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஒரு கட்டத்தில யாரையுமே கிவ் அப் பண்ணாம, மேலேயும் மார்க்கெட் போக விடாம, மார்க்கெட் கீழேயும் போக விடாம, சைட்வேஸ்லேயே இருக்கும். ஸோ டோஜின்றது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலா மார்க்கெட்ஸோட அந்த கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் 4 வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த நடுவுல இருக்கிற பாடி தான் வந்து ஓப்பனும், க்ளோஸும் தீர்மானிக்கிறது. ஸோ இந்த ஓப்பனும், க்ளோஸும் எப்பப்பலாம் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கோ, அப்போ தான் வந்து மார்க்கெட் ஒரு இன்டெசிஷன் ஜோனில் இருக்குது. மார்க்கெட் மேலேயும் போகாது, கீழேயும் போகாம நடுவுல இருக்குது. பட் ஹையும் லோவும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீட்டாக ஒரு விக் மாதிரி ஃபார்மேஷன் ஆகும். ஏன்னா மார்க்கெட்ஸை மேலேயும் போக விட மாட்டாங்க, கீழேயும் போக விட மாட்டாங்கன்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அதோட ஓவரால் ஃபார்மேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆகும்போது, ஓவராலாக இதில் ஒரு 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஒவ்வொரு டோஜியுமே வந்து ஒவ்வொரு இடத்துல ஃபார்மேஷன் ஆகும். அந்த எந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேட்டகரி 1 வந்து இன்டெசிஷன் அண்ட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்ட் டோஜி இல்லைனா லாங் டிலெக்ட் டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டிராகன் ஃப்ளை டோஜி இல்லைனா கிரேவ் ஸ்டோன் டோஜி. இது வந்து ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். அது என்னன்றதை நான் கம்மிங் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். பேசிக்கலி இந்த 2 கேட்டகரி தான் இருக்கும். ஒன்று, எந்த ஒரு டிசிஷன்ஸும் எடுக்க முடியாது. மார்க்கெட்டு இப்போ ஓகே வெயிட் அண்ட் ட்ரேட் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று, இப்போ இம்மிடியேட்டாக ட்ரேட் எடுக்க போகிற ஜோனுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் லாங் லெங் டோஜி இந்த மாதிரி தான் இருக்கும். சின்னதாக ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ அப் சைடும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும், டவுன் சைடு விக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓப்பன் டு க்ளோஸ் வந்து சேம் பிளேஸில் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு இன்டெசிஷன் ஜோனில் இருக்குது. பையர்ஸும் செல்லர்ஸும் 2 பேருமே ஈக்குவலண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டை மேலேயும் போக விடலை, கீழேயும் போக விடலை அப்படின்னு அர்த்தம். 2வது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்ட்ரக்சர் தான். பட் வாலட்டிலிட்டி ஃபர்ஸ்ட்டை விட இதில் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ரூ. 100க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ரூ. 100க்கு ஓப்பன் ஆகி ரூ. 120 வரைக்கும் மேலே போயிருக்கு. திருப்பி கீழே பார்த்தீங்கன்னா ரூ. 80 வரைக்கும் கீழே போயிருக்கு. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துலயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ 2மே வந்து இன்டெசிஷன், 2மே வந்து மார்க்கெட்டை மேலேயும் போக விடலை, கீழேயும் போக விடலை. பட் இந்த 2வது எக்ஸாம்பிளில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க விக்கும் கீழே இருக்க விக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம்.